ஹலோ யூஸ் நம்ம மிஸ் எப்படி இருக்கிறீங்க? நம்மலாம் கரூரில் நடந்த அந்த துயர சம்பவத்திலேருந்து இன்னும் மீண்டு வரல. ஆனால் இந்த திமுக வேலை என்ன பண்ணிகிட்டு இருக்குன்னா, அவங்களுடைய அல்சேஷன் டாக்ஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்களெல்லாம் உட்காந்து மீடியாவுக்கு குலைக்க வச்சுக்கிட்டு இருக்கு. விஜய் தான் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம், இத்தனை பேர் உயிரிழப்புக்கு விஜய் தான் காரணம், அவர்னால தான் எல்லாமே நடந்துச்சு அப்படின்ற ஒரு மாதிரி கட்டமைக்கிறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணுறாங்க, ரொம்ப ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அதனால முடியல. ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த மீடியா பலத்தை விட இன்றைக்கி சோஷியல் மீடியா பலம் அதிகமாக இருக்குது அப்படின்றனால ஒவ்வொரு விஷயத்தையும் பசங்க ஃபுட்டேஜோடு எடுத்து போட்டு உடச்சிக்கிட்டே இருக்காங்க. இது திட்டமிட்ட சதி அப்படின்னு ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த மாதிரி பல ஆதாரங்களோட தமிழக வெற்றிக்கழகம் வந்து கோர்ட்டுக்கு போயிருக்கு. ஸோ அந்த கோர்ட்டோட விசாரணை ஐ திங்க் வெள்ளிக்கிழமை வரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அவசர வழக்காக எடுத்துக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. பட் எனக்கு அந்த ஸ்பாட்டில் இருந்த ஒரு பையன் வாய்ஸ் மெசேஜ் பண்ணியிருக்காள் வாட்ஸ்அப்பில். அந்த வாய்ஸ் மெசேஜை நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா அந்த இடத்துல என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சு அப்படின்றத ரொம்ப கிளியராக நீங்கள் புரிஞ்சுக்க முடியும். வெல்கம் டு விஜய் ஸ்டாக் அண்ட் வெல்கம் டு அனதர் வீடியோ. ஸோ என்னோட சேனலுக்கு யாராவது ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸை போட்டு போங்க. என்னோடய வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கில் வந்து சேரணும்னு நினைக்கிறீங்கன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். முதல்ல இந்த இன்சிடெண்ட் இது விஜய் அவர்கள் அங்கே போகிறதுக்கு முன்னாடி நடந்துச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. விஜய் அவர்கள் அங்கே போனதுக்கு அப்புறமா நடந்துச்சா அப்படின்னு கேட்டிங்கனாலும் அப்பவும் இல்லை. விஜய் அவர்கள் எப்போ செந்தில் பாலாஜி, அதாவது 10 ரூபா பாட்டிலுன்னு சொல்லி பேச ஆரம்பிக்கிறாரோ அப்போ தான் இந்த இன்சிடெண்ட்டு ஸ்டார்ட் ஆகுது. அது அந்த பையனோட வாய்ஸ் மெசேஜ் நீங்கள் கேட்டிங்கன்னா தெரியும். மேலே எந்திரிச்சு ஸ்பீச் பண்ண ஸ்டார்ட் பண்ணார். கரெக்டாக நாங்கள் நிற்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஆம்புலன்ஸ் வந்து நின்றுச்சு. அப்போவே நாங்கள் எல்லோரும் அங்கே இருக்கிறவங்கெல்லாம் கேட்க ஆரம்பித்தோம், எதுக்கு சம்மந்தம் இல்லாமல் இப்போ ஆம்புலன்ஸ் இங்கே வந்திருக்கு, அது இவ்வளோ கூட்டத்தில். கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டருக்கு முன்னாடியே பயங்கரமான கூட்டம். அந்த கூட்டத்துலேருந்து இவ்வளோ தூரத்துக்கு ஆம்புலன்ஸ் எல்லாம் வந்திருக்க வாய்ப்பே கிடையாது. எப்படி வந்துச்சு? ரெண்டாவது அங்கே இருக்கிறவங்க என்ன பண்ணாங்க, அந்த ஆம்புலன்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தாங்க, பின்னாடி டோர், பேஷண்ட்ஸ் யாருமே இல்லை. அப்போ அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, எதுக்கு இப்போ ஆம்புலன்ஸ் கொண்டு வந்திருக்கீங்க, பேஷண்ட்ஸ் யாருமே இல்லை, யார் ஏற்ற போகிறீங்கன்னு சொல்லிட்டு திட்டின பிறகு அதுக்கப்புறம் ஆம்புலன்ஸ் எடுத்துகிட்டு போனாங்க. அவங்க அந்த ஆம்புலன்ஸ் போன பிறகு தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை. கரெக்டாக அந்த ஸ்பாட்டுக்கு போகுது, அங்கே ஜென்ரேட்டரில் பவர் கட் ஆகுது. அங்கே பவர் கட் ஆன பிறகு தான் வந்து பயங்கரமான இஷ்யூ ஸ்டார்ட் ஆனது. நீங்கள் இதில் கேட்டிருப்பீங்க, இது வந்து ஒரு திட்டமிட்ட சதி. அதாவது எப்படின்னா, ஒரு ஆம்புலன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை முதல்ல அந்த இடத்துல வருது. அப்போ அந்த ஆம்புலன்ஸ் தான் அவங்களுக்கான சிக்னல். இந்த ஆம்புலன்ஸ் வந்துச்சுன்னா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடுங்க, மற்ற விஷயத்தை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே பல திமுக ஆட்கள் வந்து இருந்து அந்த வேலையை செய்கிறதுக்கான எல்லா ஏற்பாடுகளும் செஞ்சு வச்சுருந்துருக்காங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த ட்வீட் பாருங்கள். இந்த ட்வீட் வந்து ஆவடி சுரேஷ் டிஎம்கே அப்படின்றவர் போட்டிருக்காப்புல. எத்தனை மணிக்கு போட்டிருக்காருன்னா 3:23 PM. என்னது 3:23 PMக்கு 27ஆம் தேதி என்ன போட்டிருக்காருன்னா, கூடிய விரைவில் இந்த இடத்துல, அதாவது டிவிகே அந்த கட்சியோட நிகழ்ச்சியில் ஒரு இன்னொரு மகாமகம் நடக்கிற மாதிரி ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படின்னு, அதுவும் சர்வ நிச்சயம்னு போட்டிருக்காரு. இது மாதிரி நடக்கும் அப்படின்னு, ஒரு ஃபியூச்சரில் நடக்கும், இந்த மாதிரி கூட்டம் சேர்ந்தால் நடக்கும் அப்படின்ற மாதிரி போட்டால் பரவாயில்ல. சர்வ நிச்சயம்னு போட்டிருக்காப்புல 3:23 PM. தளபதி அங்கே போய் சேரும்போதே வந்து 7 மணி ஆயிடுச்சு. அப்போ 3:23க்கே இப்படி ஒரு ட்வீட் அவன் போடுறான் அப்படின்னா, அப்போ அந்த இடத்துல ஏதோ சம்பவம் நடக்க போகுது அப்படின்றது அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. பட் இப்போ போய் அந்த ட்வீட்டை பார்த்தீங்கன்னா இருக்காது, அது டெலீட் பண்ணிட்டாப்புல. இப்போ இந்த சம்பவம் கண்டிப்பாக இப்போ நடக்க போகுது அப்படின்றத கிளியராக இந்த ட்வீட் சொல்லுது. இது மட்டும் பார்த்தாமல் கரண்ட்டை கட் பண்ணுறதுக்குன்னு ஒருத்தன் ஜென்ரேட்டர் ரூமு கதவை உடச்சி போயிருங்க. அந்த ஃபுட்டேஜும் ஆட் பண்ணுறேன். பார்த்துருப்பீங்க எந்த அளவுக்கு ஃபோர்ஸாக கதவை உடைச்சிக்கிட்டு போய் எரிஞ்சிக்கிட்டு இருக்க அந்த லைட்டை அணைக்கிறதுக்கு ஜென்ரேட்டரை கட் பண்ணுறான். ஸோ இது எல்லாமே விஜய் அவர்கள் அந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறமா, செந்தில் பாலாஜியை பற்றி பேச ஆரம்பித்ததுக்கப்புறமா இந்த சம்பவம் நடக்குது. விஜய் அவர்களுடைய இந்த 6வது இடம் இது. கிட்டத்தட்ட 2 மாநாடு நடத்திட்டாரு, 5 இடத்துல மீட்டிங் போட்டிருக்காரு, மக்களை பார்த்துருக்காரு. அங்கெல்லாம் எந்த சம்பவம் நடக்கலை. பட் இந்த இடத்துல அவர் மேலே கல் வீசுகிறாங்க, அவர் மேலே செருப்பை வீசுகிறாங்க.
இது எப்படி சாத்தியம்? இப்போ விஜய் அவர்களை பார்க்க வர்றவங்க, ஆர்வமாக பார்க்க வர்றவங்க, அவங்களுடைய ரசிகர்கள், பொதுமக்கள். ஸோ இவங்களாம் வந்துட்டு எப்படி விஜய் மேலே செருப்பை கல்லெல்லாம் வீசுவாங்க? அப்போ இந்த இடத்துல ஏதோ ஒரு கலவரம் வரணும் அப்படின்றதுக்காகவே அவங்க வந்து செருப்பையும் கல்லையும் வீசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கலவரம் பண்ணுறதுக்குன்னே அங்கே ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. அந்த வாய்ஸையும் அந்த பையன் அமைச்சிருக்கான். அதையும் கொஞ்சம் கேளுங்க. ஸ்பீச் ஸ்டார்ட் ஆனதுமே கொஞ்ச நேரத்துலேயே பவர் கட்டுன்னா 6:30 யாருக்கும் ஃபோன் போகல. அங்கே டவர் ப்ராப்ளம். சுத்தமாக எவனுக்கும் சிக்னல் ரெட்டாக யாரும் கால் பண்ண முடியல. அப்படி கால் பண்ணாதப்போ எப்படி ஆம்புலன்ஸ் கால் பண்ணியிருப்பாங்க? யாருக்கும் எந்த ஒரு ஃபோனும் போகல. ரீச்சே சுத்தமாக ஆகலை. அடுத்து அங்கே பவர் கட் ஆனது பிறகு தான் நிறைய பிரச்சனை. ஸோ அப்படி அவர் விஜய் சார் பேச ஆரம்பித்ததுலேருந்தே நிறைய டிஸ்டர்பன்ஸ் அங்கே நடந்துச்சு. ஏன்னா அங்கே ஒரு கூட்டம் வந்து அலமோதிக்கிட்டே இருந்துச்சு. நீங்கள் இந்த ட்ரோன் ஷாட்டில் பார்த்தா தெரிஞ்சிருக்கும். அந்த வேன் அந்த பஸ்ஸை சுற்றி விஜய் சாரோட பஸ்ஸை சுற்றியும் கூட்டம் வந்து போயிட்டே தான் இருந்தது. இன்னொரு விஷயம், அந்த வேன் பக்கம் நடந்த எந்த ஒரு விஷயமும் நாங்கள் இருக்கிற இடத்துல எங்களுக்கு எதுவுமே தெரியல. ஸோ இவ்வளோ கூட்ட நெரிசல், இவ்வளோ பேர் இறப்பு எல்லாமே எந்த இடத்துலனா அந்த வேன் பக்கம்தான். அந்த பஸ் அந்த லெஃப்ட்டு ரைட் அந்த சைடில் தான் நடந்த ஒரு விஷயம். ஸோ இப்போ இது எல்லாமே அந்த இடத்துல திட்டமிட்டு நடக்கக்கூடிய விஷயம். நான் ஜென்ரலாக கேட்குறேன், பொதுமக்களாக இருக்க நீங்கள் யோசிங்க. இவ்வளோ பெரிய ஒரு சம்பவம் நடக்குது. அந்த ஸ்பாட்டில் எப்படி 10லேருந்து 20, 30 ஆம்புலன்ஸ் வந்து சேருது? எப்படி சாத்தியம் அது? ஒன்று அந்த இடத்துல டிவிகே சார்பாக ஒரு 2 ஆம்புலன்ஸோ 3 ஆம்புலன்ஸோ வச்சுருந்தாங்கன்னா அந்த ஆம்புலன்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க அவசரத்துக்கு. முதல்ல இந்த மீட்டிங் நடக்கிற ரோட்டுக்கு 2 சைடும் பேரலாக ரோடு இருக்குது. ஆனால் அதில் போகாமல் இதில் ஏன் ஆம்புலன்ஸ் போகணும் அப்படின்ற ஒரு கொஸ்டின் வருது. அதுவும் காலி ஆம்புலன்ஸ். இப்படி ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னொன்னே, ஏன்னா எவ்வளோ ஃபாஸ்ட்டு பாருங்கள் எல்லாமே. 7 மணிக்கு தளபதி போகிறாரு. ஆக்சுவலி 7:20க்குள்ளே வந்து அவர் பேசக்கூட முடியல. அதுக்குள்ளேயும் பாதியில் கட் பண்ணிட்டு இறங்குறாரு. அடுத்த ½ அன் ஹவர் ஆகலை, 8 மணி கூட ஆகலை, அதுக்குள்ளேயும் எல்லாத்துலேயும் லைவ் வருது. அவ்வளோ பேர் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி நியூஸ் வருது. அதை விட முக்கியமான விஷயம், அத்தனை பேருக்கும் உடல் கூராய்வு செஞ்சுருக்காங்க. அதாவது போஸ்ட்மார்ட்டம் செஞ்சுருக்காங்க. அதே நைட்டு. இது எப்படி சாத்தியம்? உடல் கூராய்வுங்கிறது மாலை, அதாவது ஆஃப்டர் சன்செட்டு பிஃபோர் சன்ரைஸ் செய்ய மாட்டாங்க. மாலை 6 மணிக்கு பிறகு செய்ய மாட்டாங்க. ஆனால் இந்த வழக்கை பொறுத்தவரையில் ஒரே இரவில் கிட்டத்தட்ட ஒரு 39 பேருக்கு அவங்க உடல் கூராய்வு செஞ்சுருக்காங்க. நைட்டே வந்து இன்பார்ம் பண்ணி வச்சுருந்துருக்காங்க. இது இது எப்படிக்கான இது ஒரு சாத்தியம் எப்படி இருந்துச்சு? இந்த மருத்துவர்கள் எங்கேருந்து வந்தாங்க? அந்த மருத்துவர்கள் அந்த உடல் கூராய்வு செய்வதற்கான அந்த தகுதி படைத்தவர்களா? இதே போன்ற கொஸ்டின் எல்லாம் எங்களுடைய வழக்கிலே நாங்கள் இன்றைக்கு கொடுத்துருக்கிறோம். இப்போ இவர் வக்கீல் சொல்லிடுறாரு, அவர் கேட்டிருப்பீங்க. அவர் வந்து தாவை கூட வக்கீல். அவர் என்ன சொல்கிறாருன்னா, சாயந்தரம் 6 மணிலேருந்து காலையில் 6 மணி வரைக்கும் போஸ்ட்மார்ட்டம் பண்ணக்கூடாது அப்படின்றது சட்டம்னா, எப்படி போஸ்ட்மார்ட்டம் அத்தனை பேருக்கும் பண்ணீங்க? சரி, போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுனா என்ன அவ்வளோ ஈஸியான விஷயமா? அத்தனை பேருக்கு ஒரே நாளில் பண்ணணும். அது ஒரு இவ்வளோ நேரத்தில் இந்த சம்பவம் நடந்து இறந்து அதுக்குள்ளேயும் நீங்கள் போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டீங்க, எல்லாம் முடிச்சிட்டிங்க அப்படின்னா இவ்வளோ டாக்டர் எங்கேருந்து வந்தாங்க? அப்போ எல்லாமே நீங்கள் பிளான் பண்ணி வச்சுருந்தீங்களா? இல்லை இதில் கொஞ்சம் பேர் செத்து போய் இல்லை அங்கே ஹாஸ்பிட்டலில் இருக்க மார்ச்செட்டில் இருக்கிற பாடிஸையும் சேர்த்து ஆட் பண்ணி இத்தனை பேர் இறந்துட்டாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்களா? இந்த மாதிரி ஏகப்பட்ட கேள்விகள் நமக்கு இருக்குது. ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே இந்த அரசாங்கம் பதில் சொல்லுவாங்க, இப்போ சொல்லி தான் ஆகணும். அதுக்கு பதிலாக அவங்க வேறு வேலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கேஸ் ஃபைல் பண்ணுறது, இந்த பக்கம் தமிழக வெற்றிக்கிழமை மேலே, ருசியானந்த் மேலே, ஆதவர்ஜனா மேலே, இவங்க மேலாம் வந்து கேஸ் ஃபைல் பண்ணுறது, அது ஒரு சைடு போய்கிட்டு இருக்கு. இவங்களால தான் பிரச்சனை, தமிழக வெற்றிக்காலத்தினால தான் பிரச்சனை, விஜய் அவர்கள் சொன்ன டயத்துக்கு வரல, அதனால இந்த கூட்ட நெரிசலில் மக்கள்லாம் மயங்கிட்டாங்க, ரொம்ப நேரமாக அங்கே நின்று மயங்கிட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து சொல்கிறாங்க. பட் தமிழக வெற்றிக்கிழமை சார்பாக அங்கே என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, அவங்களுடைய லெட்ரு பேடை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த லெட்ரு பேடில் சாயந்தரம் 3 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் அவங்க டைம் கேட்டிருக்காங்க. விச் மீன்ஸ் 3 மணிலேருந்து 10 மணிக்குள்ளே நாங்கள் எப்போ வேணால் இந்த இடத்துல வந்து ப்ரோக்ராம் பண்ண முடியும் அப்படின்றது தான் அதற்கான பதில். ஏன் அப்படின்னா, அவர் வர்றது அவருக்கே தெரியுது, காலதாமதாவது, மக்கள் வழியெல்லாம் அவர் வந்து கொண்டாடுறாங்க. ஸோ அங்கங்கே நின்று அவர் வந்து வரவேற்கிறாங்க. ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்ட இடத்துக்கிட்ட வந்துட்டாங்கன்னா மக்களுடைய வெள்ளத்தினால பஸ்ஸுனால் நவரவே முடியல. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சிக்கல்லாம் இருக்கும்போது இவங்க கரெக்டாக ஒரு இத்தனை மணிக்குன்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ண முடியாது. அதனால தான் அந்த 3 மணிலேருந்து நைட்டு 10 மணிக்குள்ளே நாங்கள் பிரச்சாரம் பண்ண போகிறோம் அப்படின்ற விஷயத்தை பதிவு பண்ணிட்டாங்க. பட் அதே மாதிரி 7 மணிக்கு வந்துட்டார்.
ஆனால் இன்றைக்கி காவல்துறை என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, இல்லை இவங்க லேட்டாக வந்துட்டாங்க, அதனால வந்து மக்கள்லாம் வாங்கிட்டாங்க சாப்பிடாம கொள்ளாமல் இருந்து. என்னுடைய கேள்வி என்னென்னா, அப்போ 7:20 வரைக்கும் நடக்காத இந்த தள்ளுமுள்ளு 7:20க்கு அந்த ஆம்புலன்ஸ் வந்ததுக்கப்புறம் நடக்குதே, அது ஏன்? முதல்ல அந்த ஆம்புலன்ஸே உள்ளே வந்துச்சு, அதில் எந்த பாடியுமே இல்லை, அதில் யாருக்குமே உடம்பு சரியில்லாமல் சீரியஸாக கிடையாது. காலி ஆம்புலன்ஸ் இந்த கூட்டத்தில் வர வேண்டிய அவசியம் எங்கேருந்து வருது? ஆம்புலன்ஸில் அதிகமான அளவில் குறிப்பிட்ட நேரத்தில் வந்ததாக. ஆமாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த எதுக்காக எங்கேருந்து வருது அந்த ஆம்புலன்ஸு, எதுக்காக வந்து அந்த இடத்துல திரும்புது, இதே போன்ற நிறைய சந்தேகங்கள் இருக்கு. மறுப்பு தெரிவித்து பேசி இல்லை 500 பாதுகாப்பு கிடையாது. இன்னைக்கு கூட காலைல டேவிட்சன் ஆசீர்வாதம் அவர் வந்து அடிஷனல் டிஜிபி அவங்க சொல்லியிருக்காங்க பாருங்க, 117 137 காவலர்கள் தான் வந்து பணியில் அமர்த்தப்பட்டார்கள் சொல்லியிருக்காங்க. 500ங்கிறது போய், ஏன்னா ஏடிஜிபியே சொல்லியிருக்காரு. இப்போ இவர் சொன்னது கேட்டிருப்பீங்க, எத்தனை போலீஸ் இறக்கியிருக்காங்கன்னு. கிட்டத்தட்ட வெறும் 130 140 போலீஸ்குள்ளே தான் இறக்கியிருக்காங்க. தமிழக வெற்றிக்கழக சார்பாக கொடுத்த அந்த பதிவில் பார்த்தீங்கன்னா 10,000 பேர் வரைக்கும் வருவாங்க அப்படின்றத நாங்கள் எதிர்பார்க்குறோம் அப்படின்றது தமிழக வெற்றிக்கழக சார்பாக கொடுக்குறது. ஆனால் வந்தது 27,000 பேர் அப்படின்றத போலீஸ்காரங்க சொல்கிறாங்க. ஃபைன். அப்போ நீங்கள் நாமக்கல்லில் ஒரு முடிச்சுட்டு தான் இங்கே கரூருக்கு வராரு. ஸோ நாமக்கல்லில் இருக்கும்போதே இங்கே கூட்டம் 12 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுதா இல்லையா அப்படின்றத போலீஸ்காரங்க பார்த்துருப்பீங்க, வச்சுருப்பீங்க. ஸோ 1 or 2 hours போகும்போது ஒரு 1000 பேர் ஏறுறாங்க, இல்லை ஒரு 5000 பேர் கூட்டம் ஏறுது அப்படின்னா, அப்போ நீங்கள் உளவுத்துறைன்னு ஒன்று வச்சுருப்பீங்களா, அது என்ன பண்ணுது? அது உங்கள்கிட்ட இன்ஃபர்மேஷனே கொடுக்கல, இவ்வளோ கூட்டம் இங்கே ஏறுது, 2 மணி நேரத்தில் இவ்வளோ கூட்டம், இவ்வளோ இருந்து இவ்வளோ பேர் ஆகிட்டாங்க, இந்த போலீஸ் பத்தாது, இன்னும் கொஞ்சம் வேணும். அதுக்கப்புறம் திருப்பி இன்னும் கொஞ்சம் டிலே ஆகுதுன்னா இன்னும் கொஞ்சம் கூட்டம் ஏறிடுச்சு, போலீஸ் பத்தாது வேணும் அப்படின்னு சொல்லி உளவுத்துறை இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்களே. என்னுடைய கேள்வி என்னென்னா, ஹாஸ்பிட்டலில் 40 பாடியை ஒரே நேரத்தில் உங்களால் போஸ்ட்மார்ட்டம் பண்ண முடியுது. சம்பவம் நடந்த 20 நிமிஷத்தில் செந்தில் பாலாஜி இடத்துல ஆஜராகிறாப்புல, அன்பில் மகேஷ் வந்து தேம்பி அழுகுறாப்புல, இதெல்லாம் நடக்குது. அடுத்த 2 மணி நேரத்தில் சிஎம் சார் வந்துட்டு எல்லாரையும் பார்க்குறாரு. 10 லட்ச ரூபா வந்து மக்களுக்கு நிவாரணம் அளிக்கப்படும் சொல்லிட்டு இம்மீடியட்டாக அனௌன்ஸ் பண்ணுறாங்க. விசாரணை கமிஷன், என்னது ஒரு நபர் விசாரணை கமிஷன் சொல்லிட்டு இம்மீடியட்டாக அமைக்கிறாங்க. இது எல்லாமே எப்படி சாத்தியம்? இது எல்லாமே உங்களால் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ண முடியுது அப்படின்னா, ஏன் இந்த கூட்டத்துக்கு தேவையான போலீஸை உங்களால் டிப்ளாய் பண்ண முடியலங்க? நான் கேட்குற 27,000 பேரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு 100 போலீஸ் போதுமா? பத்தாதுல்ல. குறைஞ்சது ஒரு 1000 போலீஸ் 1500 போலீஸ் அங்கே இருக்கணும்ல. அப்போ ஏன் நீங்கள் அதை ஏற்றலை? ஏன்னா கரூர்ன்றது கோயம்புத்தூர்லேருந்து பக்கம், இந்த பக்கம் எல்லா சைடுலேருந்து பக்கம் தானே. நீங்கள் போலீஸ்காரங்க சல்லுன்னு இறங்கணுன்னா வந்து இறங்கியிருக்கலாமே, வேறு இடத்துலேருந்து கூப்பிட்டு வந்துருக்கலாமே. உங்களுக்கு தெரியுதுல்ல, 3 மணிக்கு கூட்டம் இருந்ததுல 3 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் 4 மணி நேரம் டைம் இருக்குது. இந்த 4 மணி நேரத்தில் அட்லீஸ்ட் 400 போலீஸ் கூட உங்களால் இறக்க முடியலையா? அந்தளவுக்கு தமிழகத்தில் வந்து ரொம்ப வீக்காக இருக்கா? இல்லை அந்தளவுக்கு போலீஸ் வந்து அந்தளவுக்கு வீக்காக இருக்கா அப்படின்னு நமக்கு தெரியல. நீங்கள் யோசிச்சு பாருங்கள் மக்களே. சரி, இவ்வளோ நடந்திருக்கு. பட் என்னதான் இருந்தாலும் ஒரு கட்சியின் தலைவராக அந்த இடத்துல சம்பவம் நடக்கும்போது விஜய் அவர்கள் அங்கே நின்றுக்கணுமே அப்படின்ற ஒரு சந்தேகம் சாதாரண ஒரு தமிழக வெற்றிக்கழகன்னு கூட இருக்கும், இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்போ பொதுமக்களுக்கு நிறையா கூட இருக்கும். ஆனால் பல பொதுமக்கள் இன்றைக்கி புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க, அதில் மாட்டுக்கிறது கிடையாது. பட் விஜய் அவர்கள் அங்கே நின்று இருந்தால் என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, ஆக்சுவலி விஜய் அவர்களை திட்டமிட்டு கொல்றதுக்கான ஒரு சதி தான் அந்த இடத்துல நடந்துச்சு. இங்கே என் பொண்ணெல்லாம் இது மேலே ஏறினா என் மருமக மாட்டிக்கிட்டா, அப்படி நல்ல வேலை தப்பிச்சு வெளியே வந்துடு. அப்படி அந்த கரண்ட் போனதுக்கப்புறம் தான் இந்த அளவுக்கு நடந்திருக்கு. கரண்ட் போய் வந்துச்சு, ஆம்புலன்ஸ் சுற்றி வந்துதாம்மா. அப்படி சுற்றி இப்படி சுற்றி 2 ஆம்புலன்ஸ் வர்றதுக்கப்புறம் கரண்ட் போய் தான் கத்திலாம் கிழிச்சு விட்ருக்காங்க. என் தங்கச்சி பையனும் மாட்டிருக்கியான், அவனும் பார்த்துருக்கியான். பெரியமா கத்திலாம் கிழிச்சு விட்டாங்க பெரியமா அப்படின்னு. இந்த அம்மா சொன்னதை கேட்டுருப்பீங்க. கத்தியில் முதற்கொண்டு கிழிச்சு விட்ருக்காங்க அப்படின்னா, கொடூரமான அயோக்கியர்களை இந்த கூட்டத்தில் இறக்கி விட்ருக்காங்க. நான் அதான் சொன்னேன், தமிழக வெற்றிக் கழகத்துக்கு வந்து பெரிய ரவுடிஸ் கும்பலோ அந்த மாதிரி விஷயங்களோ கிடையாது. அது கட்சி நேற்று ஆரம்பிச்சிருக்கு. அந்த மாதிரி ஒரு அரசியல் பண்ணவும் விஜய் அவர்கள் வரல. நிறைய பேர் கேட்பாங்க, இதே இடத்துல தானே இப்போ போன வாட்டி அதிமுக வந்து மீட்டிங் போட்டுச்சு, அப்போல்லாம் சம்பவம் நடக்கலைன்னு. அதுவும் பழம் தின்னுட்டப்பட்ட கட்சி தானே. அவங்களுக்கு தெரியாதா யார் மொல்ல மாதிரி யார் முடிச்சு வைக்கணும்? உள்ளுக்குள்ளே வந்தாவே கண்டுபிடிச்சிடுவாங்க. கூட்டத்துக்குள்ளே அவங்க ஆளை தவிர வேறு எவன் உள்ளே வந்தாலும் அதிமுக ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவான். அதே மாதிரி டிஎம்கே கூட்டத்துலேயும் எவன் உள்ளே வந்தாலும் இவன் அதிமுக காரனா இல்லை வேறு கட்சிக்காரனா ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்குலாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அவங்க அந்த அரசியல் களத்தில் இருக்கிறாங்க. பல வருஷமாக மக்களை பார்த்துருப்பாங்க. யார் என்ன எவன் கூட சுற்றிக்கிட்டு இருக்கான்ற எல்லா டீட்டெயிலும் தெரியும். பட் தமிழக வெற்றிக் கழகத்தை சார்ந்த நபர்கள் இன்றைக்கி தான் அந்த இடத்துல பொறுப்பு வாங்கியிருப்பாங்க. புதுசாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு பல நடைமுறைகள் என்னன்னே கூட தெரியாது.
ஸோ இவங்க வந்து மக்கள் நல மையம் மூலமாக பல விஷயங்களை செஞ்சனால அந்த அனுபவத்தில் தான் இவங்க இப்போதைக்கு இந்த கட்சிக்கான ஒரு செயல்பாட்டில் இருப்பாங்களே ஒழிய முழுசாக இவங்க அரசியல்வாதிகளா அப்படின்னு கேட்டால் அரசியல் கிடையாது. நம்மளை போன்றவர்கள் அவர்களும். அதனால தான் அவங்கனால இந்த அளவுக்கு இப்போ ஊடுருவி இருக்காங்க, இந்த மாதிரி ஆட்கள் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களால அதை வந்து ஐடென்டிஃபை பண்ணி ஒரு தட்டி கேட்டு ஒரு பிரச்சனையும் பண்ணாமல் சைலண்டாக இருந்திருக்காங்க. ஸோ நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அந்த ஸ்பீச் நடந்துக்கிட்டு இருக்கும்போதே டக்குன்னு கட் பண்ணிவிட்டு விஜய் அவர்களை வந்து உள்ளே கூப்பிட்டு போகிறாங்க. விச் மீன்ஸ் அவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருச்சு இந்த இடத்துல ஏதோ ஒரு சம்பவம் பண்ண போகிறாங்க, ஒரு மிகப்பெரிய இஷ்யூஸ் ஆக போகுது, இதுக்கு மேலே இங்கே அவர் இருந்தால் சரி வராதுன்னு சொல்லிட்டு டக்குன்னு அவரை கொண்டு போயிட்டாங்க. இப்படி இருக்கும்போது அவர் பஸ்ஸை விட்டு கீழே இறங்கி அந்த கூட்டத்தில் வந்து இப்படி ஒரு பிரச்சனை நடக்குதுன்னு அவர் இறங்கி வந்து பார்க்கணும்னு நினச்சிருந்தாருன்னா அந்த கூட்டத்தில் இருக்கவங்க, அதுவும் கரண்ட்டு வேறு இல்லை, யாராவது ஒருத்தர் கத்தி வச்சு குத்திருந்தா என்னன்னு நீங்கள் முடிவு பண்ணுவீங்க? யாருன்னு சொல்லுவீங்க? இவ்வளோ பெரிய கூட்டத்தில் அவர் வந்ததே தப்புன்னு இன்றைக்கி உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. இதே மீடியாவில் என்ன பேசுவாங்கன்னா, ஒருவேளை விஜய் அவர்கள் இன்றைக்கி இறந்துட்டார்னா அவர் ஏன்பா அவர் ப்ரோட்டோக்கால் அவருடைய செக்யூரிட்டியில் விட்டுட்டு கீழே வரணும், அங்கே தான் அசம்பாதம் நடக்குதுன்னு தெரிஞ்சு அவர் கிளம்பி போயிருக்க வேண்டியதானே, அவர் அங்கே இருந்தனால ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அந்த கொலையும் நியாயம் பண்ணிட்டு கொலைக்கிறதுக்கு ஒரு கூட்டம் இங்கே இருக்குது அப்படின்றத மக்களாக நம்ம புரிஞ்சுக்கணும். நான் எப்போது சொல்கிறது தான், அரசியல் அப்படின்றது சாதாரணம் கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே அரசியல் பண்ணுறதுக்கு நம்ம உயிரை எடுக்கவும் தயங்காத ஒரு கூட்டம் தான் இங்கே இருக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அதை புரியலை அப்படின்னா நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. இந்த இடத்துல முட்டாள்தனமாக அந்த கொத்தடிமை உட்காந்துருக்கீங்களாம் விஜய் அவர்கள் ஏன் இறங்கலைன்னு. பட் ஒரு விஜய் ரசிகராக இருக்கிற நீங்கள் முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். நம்ம விஜய் அவர்கள் உயிரோடு இருந்தால் மட்டும்தான் தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற ஒரு கட்சி, அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அந்த முகம் உயிரோடு இருந்தால் மட்டும்தான் 2026 எலெக்ஷன் தேர்தல் நம்ம போய் ஓட்டு போடுவோன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த முகம் இருந்தால் தானேயா, உசுரோடு இருந்தால் தானேயா நமக்கெல்லாம் பிரச்சனை அப்படின்னு இந்த அரசியல் கட்சி முடிவு பண்ணி இந்த முகத்தை மொத்தமாக முடிக்கணும்னு முடிவு பண்ணி ஒரு சில வேலை செய்கிறாங்க அப்படின்றதுல மாட்டுக்கிறதே கிடையாது. அதில் இன்றைக்கி கரூர் வந்து ஒரு முக்கியமான ஒரு சம்பவமாக எடுத்துக்கலாம். சிம்பிளாக அவங்க எல்லாத்தையும் கேட்குறேன், விஜய் அவர்கள் இறந்துட்டார்னா என்ன பண்ணுவீங்க? ஒன்றுமே பண்ண முடியாது. கரெக்டாக 2 நாள் அழுவீங்களா, 3 நாள் அழுவீங்களா, இல்லை புரட்சி வந்துருமா, தமிழ்நாடு புரட்டி போட்டுருமா? கிடையாது. அப்படி ஒன்று நடந்துச்சுன்னா அடுத்த ½ அன் ஹவரில் 144 தடை போடுவாங்க, எவரையும் கீழே இறங்க விட மாட்டாங்க. 2 நாள் 3 நாள் மொத்தமாக லாக்டவுன் பண்ணுவாங்க. தமிழ்நாடு மொத்தமாக அப்படியே எப்படி கொரோனாவில் இருந்த மாதிரி கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துடுவாங்க ஒட்டுமொத்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும். நம்ம என்ன பண்ணுவோம்? 2 நாள் 3 நாள் அழுவோம். அதுக்கப்புறமா வேறு வழி இல்லை, திருப்பியும் இதே திமுக அதிமுக தான் நம்ம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கணும். நம்ம மக்களுக்கு வேறு ஆப்ஷன் கிடையாது. அப்போ இங்கே விஜயவர்களுடைய உயிர் அப்படின்றது ரொம்ப 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 முக்கியமான உயிர், மற்ற எல்லா உயிரை விட. அதை நம்ம புரிஞ்சுட்டு தான் ஆகணும். ஸோ அவங்களுக்கு அவருக்கான அந்த ப்ரோட்டோக்கால், அவருக்கான அந்த செக்யூரிட்டிஸ் வந்து இதை நீங்கள் செய்ய வேண்டாம், இதை நீங்கள் பண்ண வேண்டாம்னா அதை அவர் அப்படி தான் செஞ்சு தான் ஆகணும். அவங்கள ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். இல்லைன்னா அவருடைய உயிருக்கு உத்தரவாதம் அவர்னாலையும் கொடுக்க முடியாது, இங்கே இருக்க மக்கள்னாலையும் கொடுக்க முடியாது, தொண்டர்கள்னாலையும் கொடுக்க முடியாது, யாருனாலையும் கொடுக்க முடியாது. ஏன்னா கூட்டத்தில் வர்றவன் கொத்தடிமை கூட்டமா இல்லை தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டனா அப்படின்னு நமக்கு தெரியாது. இங்கே அவரை கொல்றதுக்கு பல சதி வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்படி ஒரு விஷயம் நடந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் அவர் இமீடியட்டாக அங்கேருந்து கிளம்பி வந்தார். இன்னமும் கரூருக்கு போகிறதுக்கு அவருக்கான பர்மிஷன் இன்னும் கொடுக்கலன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதை கூட வந்து இன்றைக்கி மனுவாக ஃபைல் பண்ணியிருக்கார் ஆதவர்ஜன் அவர்கள். நானோ இல்லை விஜய் அவர்களோ கரூர் போகிறதுக்கு தடை போடக்கூடாது அப்படின்ற விஷயத்தையும் வந்து மனுவாக போட்டிருக்காங்க. ஸோ எதுவாக இருந்தாலும் சரி, அரசியல் அப்படின்றது நம்ம இப்படி தான் இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு விஜய் அவர்களும் இதை புரிஞ்சிட்டு இருப்பார். ஏன்னா இது வரைக்கும் அவர் பார்த்த அரசியல் வேறு, இந்த சம்பவத்துக்கு அப்புறமா எனக்கு தெரிஞ்சு அவரோட அரசியல் வேற இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஒரு ஆட்சியில் வந்து உட்கார்றதுக்காக நீங்கள் மக்களை கொல்லக்கூடிய அளவுக்கு நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா இப்படிப்பட்ட ஒரு கொலைகார கும்பலை இந்த தமிழகத்திலிருந்து விரட்டியே ஆகணும் அப்படின்றதுல ரொம்ப 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 கான்ஃபிடென்ட் ஆகிருப்பார் இப்போ. ஸோ அதை நான் நம்புகிறேன். அடுத்தடுத்து அவருடைய செயல்பாடு என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம். See you on another video. Love you all. Take care. Bye.